சார், நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேக தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு அனுமதி கேட்டால் மட்டும் அனுமதியே தரது கிடையாது. அப்படியே அனுமதி தந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி தராங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. நேற்று என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்தில்? நீதிமன்றத்தில் அரசு வகைத்தொகை தெரியாமல் மாட்டிக்கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எந்த கட்சியுமே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு முடக்கிறது இந்த அரசு ஒரு திட்டமாகவே செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். 3/10 என்று தான் நினைவு. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அந்த பூஜை விடுமுறைகள் சமயத்தில் ஒரு விடுமுறை கால அமர்வு அமர்ந்து ஒரு 7-8 வழக்குகளை விசாரித்தார்கள். அந்த வழக்கு விசாரணையின் போது தான் அரசு தரப்பில் நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியோட பிரச்சாரத்திற்கும் அனுமதி தரப்போவதில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்துலேயும் இதே கதையை அவங்க சொன்னோடனே நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோன்னு சொன்னோடனே ஜட்ஜு கரெக்டாக எப்போ ஃப்ரேம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கு 2 வாரம் டைம் வேணும், 3 வாரம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டவுடனே இதுக்கும் அப்பாட்டுக்கு ரவீந்திரன் தான் ஆஜராகிருக்கு. 3 வாரம் டைம் வேணும்னு கேட்டவுடனே ஒரு ஜட்ஜஸ் இது ஒரு ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். எப்போ ஃப்ரேம் பண்ண போகிற? 10 நாள் டைம். இங்கே எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணலைன்னா நாங்கள் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இது எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறோம், அது வரைக்கும் யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது அரசின் நல்ல நோக்கத்தினால் அல்ல. இதை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக. அதிமுகவே சிக்கலை சந்திச்சுன்றதை நான் சொன்னேன். அன்புமணிக்கு இந்த சிக்கலை சந்திச்சாரு, தேமுதிக இந்த சிக்கலை சந்திச்சது. ஸோ பிரச்சாரத்திற்கு மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சிகள் குறிப்பாக போகாமல் தடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அனுமதி இல்லைன்றதை சொன்ன பிறகு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார், பார்த்தோமா நம்ம கோவையில். இப்போ நம்ம பண்ணிக்கலாம், மற்றவன் ஒன்றும் பண்ணக்கூடாது அண்டு பிரச்சாரமே செய்யாமலே அவர்களை முடக்குவது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள். நீதிமன்றம் அதை கவனமாக பிடித்து விட்டது. இங்கே பண்ணலைன்னா நாங்கள் பண்ண வேண்டி வரும் சொல்லிட்டு இதை காரணமாக வைத்து எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்திற்கோ பொதுக்கூட்டத்திற்கோ அனுமதி கேட்டால் அந்த அனுமதி மறுப்பதை செய்யக்கூடாது, இந்த வழக்கை காரணமாக காமிச்சு செய்யாதீங்க என்பதையும் சொல்லிவிட்டார்கள். தாவேக தரப்பில் இறுதி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்ததால் தான் நாங்கள் சரியாக ஏற்பாடு செய்ய முடியல என்ற வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு குறைஞ்சது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி தர வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ண உடனே அதில் நடந்த இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு, அதிமுக தரப்பில் நாங்களும் இந்த வழக்கில் இணைந்து கொள்கிறோம், நாங்களும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த கோரிக்கையை நீதிமன்றத்தினர் வைத்தார்கள். நீதிமன்றம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது.